என்னட்ட கேள்வி ஏ இது வீடியோ நான் பார்க்க செல்லதா கொடுக்கும். நான் வீடியோ பார்க்க செல்லலை. என் வீடியோ பார்க்கவும் வாணும். நான் பார்க்க செல்லலே. இவ்வளோ காலம் எங்களை பார்த்து நீங்கள் வாழ்க்கையை செருக்காட்டினானே. நான் செருக்காட்ட செல்லலே. நான் வானண்டே செல்லேன். எங்களோட வாழ்க்கையை பார்த்து நீங்கள் செருக்காட்டேன்னு சொன்னால் இப்போ ஒவ்வொருத்தர லைஃப் ஸ்டைல் இப்போ பாருங்க சரியா. இப்போ வருஷ கணக்கும் கூட மடைய நூலான்னா கேட்கு. இப்போ நான் கேட்பேன் மடைய நூலாண்டு. ஏன்னா எனக்கு என்ன கதையெல்லாம் சரி இப்போ எந்த நடக்குது தெரியுமா. கள்ள நூல் நாங்கள் எல்லா கள்ள நூலும் கள்ள நூல் பொதுவாக தான். இப்போ பொகட்டோய்க்கு சரியா சஜித்திர டீமிக்கு எல்லாமே என்ன செய்தான் நூல் அவன் அப்படியே ஒவ்வொரு கட்சிக்காக மாறி கள்ள நூல் இப்போ எந்த நடக்குது தெரியுமா. கள்ள நூலை காப்பாற்றிக்க பார்க்கணும் விளைச்சா. இப்படி கேட்கலுமல்ல. உனக்கு ஒரு உதவி உண்டாலும் உனக்கு எடுக்கலுமே உதவி கிடைக்க. இப்போ இவ்வளோ காலம் ஈந்துச்சே வருஷ கணக்கு ஈந்துச்சு சரியா. உதவி நொண்டிக்கு தானே ஒரு ரூபாய்க்கு உதவி வந்து அவனோடு இப்படி உண்டிக்கு எந்தன்னு சொன்னால் நாங்கள் அவனோட்ட நாங்கள் அந்த டைம்லேருந்து ஒரு ரூபாயால் நாங்கள் இந்தியாவில் முண்டுக்கு அவனோட்டால் வாங்கியிருந்தோண்டு வைங்களே. எங்களுக்கு இப்படி பேசலாம்ல. அவனோட அறப்படிக்கிறதுக்கு அவனோட்டால் சல்லி வாங்கினா இப்படி அறப்படிக்கல ஒரு ரூபாயும் வாங்க போடாது. இப்படிக்கு அவனோட ஊற்ற தின்னு குடிக்க அவனோட களவாண்டின சின்னத்துக்கு இப்போ இப்படியல்ல. இப்போ அவனோளுக்கு முன்கூட்டி நடக்க போகிறத விளங்கிட்டின்னு வைங்களே. மடைய நூலல்ல. இப்போ நாங்கள் ஊர்ரைக்கு அவனோட செல்லுவோம். மோடேனோ மாதிரி இப்படி ஹெசிரி மேய்க்குது கொஞ்சம் மூளைக்கு மாதிரி நடங்கும். இந்த இப்படி அல்ல ஊருக்குள்ளே பிரச்சனை அது இதுவெல்லாம் மட்டும் பார்த்து விட்டு சரியாக அந்த கோவத்தை மட்டும் வச்சுட்டு புண்டை என்ன இல்லை தூசணத்தால் ஏசகாரம் வேண்டா வாழ்க்கை உண்டிக்க. இப்போ நானும் பொடிய மாதிரி செட்டு இந்த வந்தானல்ல. இப்போ நான் அதுக்கு இந்த சொல்லி நாங்கள் இந்த ஜொலி போடு ஆங்சரை நாங்கள் இல்லை. இப்போ நாங்கள் எங்களுக்கு எங்கள்ட அந்த ஜொலி போடு ஃபன் அதெல்லாம் நாங்கள் எடுத்துட்டோம். என்னன்னு சொன்னால் நாங்கள் அந்த ஃபன்னை அந்தந்த டைமில் நாங்கள் ஃபன்னை விட்டு கொடுக்கோம். இங்கே இப்படி உண்டிக்கு கல்லனோட பக்கத்துலேயும் இப்படிக்கல நல்லாவே நல்லமாக ஈக்கொண்டு வைங்களே. நல்லாவே ஈக்கும் அந்தக்கு மக்களுக்கு விருப்பம் இல்லை. சரளாமே ஈக்கொண்டு வைங்களே. அந்தக்கு மக்களுக்கு விருப்பம் இல்லை. நல்லாவும் மீக்கணும் சரளாமே மீக்கணும். ஆனால் விஸ்வாசம் மீக்குது. விஸ்வாசம்னு சொன்னால் கள்ள நூலுக்கு அவனோட சல்லியை இந்த பாதுகாக்க விஸ்வாசம்னு சொல்லு அது செல்ல தெரியாது. அந்த எங்களை ஒருத்தன் இப்படி நம்பினா இப்போ எப்படி ஈக்கின்னு வைங்களே. இப்போ நான் இப்படி ஒன்று ஈக்குது. இப்போ ஐட்டங்கள் அது இதை இப்போ நான் இது எல்லாம் பொதுவாக இல்லைக்கு ஐட்டங்கள் பார்க்க ஃபன் எடுக்க இதை கொண்ட்ரோல் பண்ண தேலுமா இல்லாமா ஏழுமா மட ஏன்னா தூசணத்தால் ஏசி வச்சிருவேன் ஏழாதானே. அப்போ அது அப்படின்னு சொல்லி எல்லாரையும் பார்க்க எல்லாரையும் இதாக்கல. தாத்தா தங்கச்சி அப்படி ஈக்குதல்லடா. லைஃப் ஈக்குதல்ல. கூட்டாளின்னு சொன்னால் இப்போ நான் கூட்டாளின்னா இன்னொரு கூட்டாளியாக ஈக்கொண்டு போய் இப்போ இன்னொரு பொடியனோட கூட்டாளின்னா அந்த கூட்டாளியோட தங்கச்சி எப்படி நாங்கள் பார்க்கல. அது அருவறுப்பான வேலை விளங்கிச்சா. மட புண்ட வாழ்க்கை. நான் இப்போ தூசணத்தால் ஏசிய காரணம் என்னன்னு சொன்னால் இப்போ இவ்வளோ காலம் நீ எந்த இப்படி எல்லாம் ஏசே மயிறு அப்படின்ட்டு நான் ஏச மாட்டேன். நான் ஏசிக்கு தூசணம் பேசவன் இல்லை சரியா. நான் ஏசிய காரணம் இந்த வெள்ளிக்கிழமை டைமில் நான் ஏசின்னு சொன்னால் அப்போ எவ்வளோ ஒரு இதொண்டிக்கிண்டு யோசித்து பார்த்துக்கணும் விளங்கிச்சா. நான் லேசிக்கு இப்படி செல்லுவானோ பள்ளிக்கு நீ பள்ளிக்கு போகிறல்ல அடே மட மயிறு சரியா. அல்லாஹ்வுத்த நிற்கான் தானே. பள்ளிக்குள்ளே போகிறதுக்கு நாங்கள் இப்போ பாவம் செஞ்சு நாங்கள் பாவம் செய்யத்தான் நாங்கள் செல்லுதோமல்ல. நாங்கள் பீடி குடிக்கோமோ சிக்கட் குடிக்கோமோ இந்தியோ செய்து கொண்டு வைங்களே. நாங்கள் இதாக்கினா பள்ளிக்குள்ளே போய் தொழுவதுக்கு எங்களுக்கு பயம் கொண்டு வரும். அதுதான் உண்மையான அந்த இப்படி ஒன்று ஈக்கல. எங்களுக்கு மறுவாதியை ஒன்று கொடுக்க பழகணும் விளங்கிச்சா. மறுவாதின்னு ஒன்றிக்குது அது பழகணும். இப்போ இப்படி ஈக்கல செலவனோல் இப்போ வயசு கூடி அப்படி ஈக்கிய மனுஷனோல் ஈக்கியான்னு வைங்களே. அதுக்கு இல்லை மரியாதை கொடுக்குவ அப்படி இல்லை. மரியாதைன்னு சொன்னால் சின்ன பிள்ளைக்கு நான் கொடுப்பேன் பெரியாக்களும் கொடுப்பேன். வயசு நடத்தையை பார்த்தா எங்களுக்கு விளங்கும் மரியாதை கொடுக்கணும். அதை தவிர இந்த மயிராண்டிக்கும் மரியாதை ஆறல சரியா. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது இப்படி ஒண்டிக்கு
பொடிய மாறுள்ளுக்கோ பொடிய மாறுற இதுக்கு குழப்பம் அது இது வருதுனால அதை எந்தக்கு அரசியலாக மாற்றி மயிறு இந்த அவனோட பக்கத்துக்கு எல்லா பிரச்சனையும் கொண்டு போட்டு எந்தையா ஒரு பிரச்சனை வந்தாலும் அவனோட்ட ஒரு மன்னிப்பாலும் கேட்கல மன்னிப்பு ஒன்று கேட்காது நான் சரியா எங்கட பொடிய மாருக்கே நான் அடிச்சாண்டு வச்சாலும் அதுக்கு போகிற நான் போய் மன்னிப்பு கேட்டேன் தானே சரி இந்த ஒவ்வொரு டீம் எல்லா டீமுக்குள்ளேயும் நான் நீந்திக்கேன் சரியா சஜித்திர டீம் இருக்குது சஜித்திர டீமை நான் செல்லேன்னு சொன்னால் அவனோட டீமால் நான் பாதிக்கப்படலை நான் அவனோட டீமால் பாதிக்கப்பட்டின்னா நான் எனக்கு செல்லேலுமல்ல அவனோட டீமால் அவனோ சல்லி அது இதுன்ட்டு அவனோ பொழைச்சதும் இல்லை சரியா அவனோட இந்த அவனோட வேலை இல்லை எனக்கு தெரிஞ்ச அளவுற நான் சின்ன திரைந்த அவனோட பார்க்கல அவனோட வேலை இல்லை சரியா நான் செல்லே ஆனால் இப்படி உண்டிக்கு இதில் நிறைய ஈக்கு ஆனால் நான் பாதிக்கப்படலைன்னு சொன்னால் இப்படி அல்ல சஜித்திர பக்கத்தால் பாதிக்கப்படுகிறது ஒன்றும் இல்லை எந்தன்னு சொன்னால் பாதிக்கப்படலைன்னு என்ன சொல்லணும் அது வேற கதை சரியா அப்புறம் அடுத்த டீம் ஓடுற இப்போ இப்படி யோசிக்கலாமல்ல அப்போ இப்போ நீங்கள் வேறு டீம் ஓடுற இந்த டைம் நீங்கள் அது ஒரு சப்போர்ட் பண்ணிவிட்டு சண்டை பிடிக்க வந்தீங்களே அப்படியே மயிறு புண்டை சரியா பூசணம் தான் வரும் இப்போ நல்லா விளங்கணும் சரியா இப்போ ஊருக்கு ஒரு நல ஒன்று நடக்க இப்போ நாங்கள் இந்த நிலைமையை கொஞ்சம் யோசித்து பார்க்கணுமல்ல எங்கட பொடியமார் ஒவ்வொரு வேலரையும் தானோல் கேரேஜ் வேலரையும் தானோல் நாங்கள் ஃபோன் செய்ய தெரியிருந்தோம் சரியா ஒவ்வொருத்தன் தடம் மாறினானோல் வேறு கடை ஹோல் போட்டிருந்தானோ ஹோட்டலுவோ போட்டிருந்தானோல் சரியா ஸ்டிக்கர் அடிக்க அப்படி ஒவ்வொரு வேலை இருந்துச்சியானல்ல ஒவ்வொரு வேலை இருந்துச்சு அதில் அவனும் டெவலப் ஆகிறதுக்கு எந்த அளவுக்கு லைன் அடிக்கணுமோ அந்த அளவு லைன் அடித்தானோ இந்த டைம் உள்ளுக்கு என்ன தெரியுமா செஞ்சானோல் இந்த லைன் அடிக்க இவனோல் தடம் மாறி அடே சல்லி தேடி எல்லாரும் வாழண்ட மயிறு புண்டை உங்களும் மயிறு ஒத்தருக்குன்ட்டு இல்லை இவ்வளோனா பயந்து நின்று நல்லா நினச்சிக்க வேணும் சரியா இப்போ ஒத்தனுக்கு அடித்து கேளும்னு சொன்னால் ஒத்தன்ற உடம்புற ஓரளவு தான் பவர் இருக்கும் சரியா அதுக்கு மேலே ஒத்தனுக்கு இப்படிக்கல ஒத்தன் சரியா அது வயசு சின்னவன் அப்படி இல்லை எனக்கு தெரிஞ்ச அளவுற மனசு தான் பவர் ஆகிக்கணும் உடம்புற வேலையும் இல்லை ஒன்ற வேலையும் இல்லை எதிர வேலையும் இல்லை சரியா அப்படியா இல்லை இது எப்படி தெரியுமா இவ்வளோ காலம் நான் பார்த்திக்கேன் ஏழாத பிரச்சனை வரச்சில ஆம்புலத்தனமாக இது செல்லுங்கடா இது எனக்கு இது தெரிஞ்சாகணும் எந்தண்டா நாங்கள் அடி வாங்காமல் இல்லை சரியா எங்கடா மார்க்க மாதிரி இது கதக்க வரப்போடாது மிரிச்சு கொண்டு ஓட்டுருவேன் சரியா அப்படி உண்டிக்கு மார்க்க மயிறு பேசவே இதுக்கு போகிறோம் எவனும் பேச வரப்போடாது இதுக்கு போகிற பேச வந்தால் கொண்டு போய்த்து பந்தனாக்கார வெளிக்கடை அது இதுண்டிக்கு கொண்டு போய்த்து அடைச்சே போட்டுருவேன் நான் போவேன் நான் இது வரைக்கும் நான் நடு அது இதுக்கு போய்த்தில நான் போவேன் நான் பௌத்கலிக்கமாக போய்த்து நடு போட்டு கூட்டிக்கின்னு போவேன் சரியா பொம்புல புள்ள ஊட்டி எல்லாரையும் கொண்டு போவேன் இதுக்கு பிறகு இன்னொரு மனுஷனை பற்றி யாரும் பேச போடாது சரியா இப்படி ஒண்டிக்கு இதில் மோடேன்னு ஒழிக்கணும் சரியா அது எப்படின்னா எங்களுக்கு மோடேன்னு செல்லும் சரி எங்களுக்கு சென்னத்துக்கு நாங்கள் ஒன்றும் நினைக்க மாட்டோம் ஏன்னா வருஷ கணக்கில் இருந்து நாங்கள் செல்லது எதையும் நாங்கள் பெருசாக யோசிக்கல இல்லை ஒரு மனுஷனோட பேசி நாங்கள் இவ்வளோ பயமில்லாம் பேசோண்டு கொஞ்சம் யோசினேன் இப்படி இப்படி பேசுவோம் அப்படி அது எங்கள் அந்த இதொண்டு இல்லை அது ஒரு மெஜிக் மாதிரி அப்படி ஒன்று இல்லை தெரியுமா எல்லாருக்குமே உண்மையாயிக்கணும் ஒரு சில இடத்துல எங்களோட கூட்டாளியோட காப்பாற்றுறதுக்கு சரியா அப்படி கொஞ்சம் இப்படி ஒன்றிக்கல இஸ்லாத்தில் ரெண்டு இடத்துல போய் செல்லலும் கொண்டு ஒத்துமையாக்கிறதுக்கு போய் செல்லலும் சரியா இன்னமும் ஒன்றிக்குது ஒரு தியாலம் பிரச்சனை ஒன்று வர மாதிரினா அதை கொஞ்சம் இதாக்காது அப்படித்தான் போய் செல்லலும் இது எந்தக்கு திரும்ப போய் சும்மா இப்போ ஃபன்னுக்கு போய் செல்ல மாதிரி இப்போ கூட்டாளியோளுக்குள்ளே போய் இல்லை கூட்டாளியோட போய் இல்லை கூட்டாளியோளுக்குள்ளே எந்த சென்னாலும் அது பொய்யோ உண்மையோ அது கூட்டாளிகளுக்கு ஒன்றும் இல்லை கூட்டாளியோடு ஒன்றும் இல்லையல்ல அதுக்குள்ளே சும்மா பேசியே தானே அதுக்குள்ளே வாரத்தெல்லாம் பேசியே தான் கூட்டாளி முதல்றடா சமாஜ தெரிய முதல்ற சின்ன புள்ளரைந்து வாங்கும் மொண்டை சிரியை போங்க இதுக்கு போகிறோம் சமாஜ தெரியாமல் சமாஜக்குள்ளே நிற்கனா மொண்டை சிரிக்கு வாங்கும் நான் கூட்டிக்கின்னு போகிறேன் சரியா மொண்டை சிரியை கொண்டு போய்த்து அது மொண்டை சிரின்னு சொன்னதுக்கு மொண்டை சிரிக்குதே இப்போக்க மொண்டை சிரி அது இல்லை அதுலேயும் இந்த காசை உரித்து அந்த புள்ளோலையும் இல்லை அப்படித்தான் இருக்கு இல்லைண்டு செல்ல என்கிட்ட வரக்கூடாது என்கிட்ட இல்லைண்டு யார்
இப்படித்தான் இப்போ நான் காரணம் இல்லாமல் பேசி நிற்கிறேன் சரியா என்ன 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 தெரியும் தானே என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டால் பேசுவேன் மாதிரி நான் எனக்கு அப்படி சரியா நான் இது காரணம் ஒன்றும் இல்லாமல் சும்மா பேசுவேன் சரியா இப்போ நான் சிரித்து பேசுவேன் வைங்களே நான் போய் சிரித்து பேசுவேன் ஆக்களோட சிரித்து பேசுவேன் கோமிக்க மனுஷனோடய சிரித்து பேசுவேன் சரியா ஆனால் வந்து ஆக்களோட கூட்டாளிகளோட நல்லா ஆகிக்கேன் குடும்பத்தோ அவனோட நல்லா ஆகிக்கேன் ஆனால் வந்து நான் செல்லிக்கேன் தானே இப்போ சமாஜம் தெரியணும் ஒரு மனுஷனை மறுவாதிக்கு இல்லைடா மடையனோலே மறைய இது இப்போ நான் இப்போ எனக்கு நீங்கள் இப்போ வருஷக்கணக்கு செல்லிக்கங்கொள்ள அவன் மூடேன் அவனுக்கு நான் ஒன்று செல்லுவேன் சரியா நல்லா கேட்டுக்கணும் இதை நல்லா விளங்கிக்கணும் சரியா நான் பெரியவன் சின்னவன் நான் இது வரைக்கும் எப்போ செல்லிக்கேன் என்ன மூளைக்கு நான் இந்த எல்லாம் இதை கிழிச்சிருவேன் அதை மாதிரி நான் செல்லிக்கேனே சும்மா இந்த கதை கட்டி 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 சரியா இப்படி ஒண்டிக்குது இப்படி செல்லுத மனுஷன் தேவையில்ல நான் செல்லுத மனுஷனுக்கு மூளை இல்லா சுட்டி தான் செல்லுவேன் ஏண்டா அவனால் இந்த சோம்பேறிண்டி செல்லுத மனுஷன் நோய்க்கானோ தானே அவனை எப்படி மனுஷனோ தெரியுமா அவனும் டெவலப் ஆக மாட்டானோல் சரியா அவனும் டெவலப் ஆக மாட்டானோல் டெவலப் ஆகாத மனுஷனை டெவலப் ஆக விடவும் மாட்டானோல் டெவலப் ஆகாத மனுஷனை பார்த்து நிற்கவும் மாட்டானோல் அப்படி ஒரு அந்த அது இப்போ ஆக்கோல் அந்த அவுள்கத்தியெல்லாம் சரியாகி வார சுட்டி நான் ஏச விருப்பம் இல்லை சரியா ஆனால் வந்து இப்போ இப்படி ஒண்டிக்கல இப்போ எங்கள்கிட்ட ஊர் இருக்குது சரியா ஊருக்குள்ளே நாங்கள் வாழுதோம் இப்போ நாங்கள் காசு கொடுத்து அது இது அடையணும்ல கொஞ்சம் யோசிங்கோடா கடையில் பேத்தி நாங்கள் இப்போ நான் எந்தக்கும் இப்போ இது 2-3 டிப்பு மடையன்னு ஏசினு காரணமே தெரியுமா அப்போ தான் சூடு வரணும் விளங்கிச்சா மனுஷனாக இருந்தால் சொரணை வர தேவையில்ல கோவம் வரத்தான் வேணும் கோவம் வரணும் சண்டிக்க மைக்கணும் எல்லாம் மீக்கத்தான் வேணும் சரியா அதுக்குண்டு அப்செட் வச்சுக்கப்படா விளைஞ்சா மனசில் அப்செட் இருக்குது அதை வச்சிக்க போடாது அடுத்து வந்து இப்படி ஒண்டிக்குது அந்த ஏற்றிடுவ மனுஷன் தானே நல்லா இதுக்கு போகிறவோ நல்லா ஏற்றிடுவ மனுஷன் நல்லா விளையங்கணும் சரியா புள்ளஹோல் இந்த பபா உக்கும் பபாய்க்கு அந்த சின்ன பபா அதுபோல் நல்லா ஏமாத்திடும் சரியா நாங்கள் எல்லாத்தையும் பார்த்தாச்சு எல்லா லைஃப் இப்படி செல்லுமல்ல ஓண்ட வயசு எந்த அடே மயிறு புண்ட வயசு தேவையில்ல சரியா வயசு எந்தக்கு நான் கேட்குறேன் சரியா இந்த சண்டை பிடிக்கிறதுக்கு வயசு தேவையா நான் இப்போ இது எந்த சொன்னா எனக்கும் கொஞ்சம் விளங்குது இல்லை எந்த சொன்னா இப்போ ஈக்கே டீம் வந்து சரியாக தான் நடக்கு சரியா இப்படி ஒன்று ஈக்கல எனக்கு தெரிஞ்சிருந்தாலும் சில விஷயத்தை நான் கண்ட்ரோல் பண்ணி செல்லவும் மாட்டேன் ஏன்டா இவ்வளோ காலம் இந்த நாடு சரியாக எனக்கு தெரியுமல்ல இந்த நாடு மாறும் கிளியர் ஆகும் அப்படியெல்லாம் மீக்கியல்ல விளைவிச்ச இப்படி யாரும் சரி நாட்டை இப்போ யோசிக்கிறமல்ல இப்போ இந்த நாட்டை உனக்கு மட்டும் எந்த நாட்டுப்பற்று அப்படி நாட்டுப்பற்று இல்லை அது நாட்டுப்பற்று இல்லை அது வந்து அது இப்படி ஒண்டிக்கு அந்த புதுசாக எந்தியாலும் உண்டு தெரிஞ்சிக்க அந்த ஆர்வம் மாதிரி ஒண்டிக்கானே அந்த டைமுக்கு அது இப்படி என்கிட்ட கேட்கணும் உன்னை யாரும் பிடிச்சி நின்ற சல்லி தேடாமல் உன்னை யார் என்ன பிடிச்சி நின்ற தானே என்ன நான் கடை ஒன்றுக்கு போனால் கடையில் வேலை செய்ய விட்டதா 1008 பொய்யை சொல்லி கடையிலேருந்து இல்லாமாக்கி விட்டாச்சு சரியா கடை ஒன்று நான் போட்டா அந்த கடையை எப்படியாலும் என்ன கஸ்டமரோட பேய்த்து அவனுக்கு அதை இதை என்னத்தை செல்லல்ல எப்படி கேள்ல சொல்லி கடையே இல்லாமல் ஆக்கி விட்டாச்சு அடுத்து என்னட்ட இப்படி ஆக்கள் கேட்கலுமல்ல உனக்கு உதவி அடே இப்போ உதவி செய்து கோடிக்கணக்கு ரெண்டாலும் கொஞ்சம் கொட்டி கடை ஆனால் நான் செல்லிய வந்து அந்த கோடிக்கணக்கை வச்சாலும் சரி தப்பி கேளுமான்னு பாருங்க ஒன்று செல்லிய விளைஞ்சா இப்போ களவாண்டிக்கான சல்லி கூட அதை வச்சாலும் தப்பே இல்லைமா கனவுரே நினைக்க போடாது விளைஞ்சா ஒவ்வொரு ரூபாய்க்கும் கணக்கு செல்லத்தான் வேணும் கணக்கு செல்லணும் தண்டனை இந்த பந்தனக்காரைக்கோ இதுக்கோ இந்த எள்ளும் காக்கி சரி போத்தான் வேணும் ஏன்னா அது வந்து தப்பு செஞ்சிக்கானல் தப்பு செஞ்சால் இப்படி ஒண்டிக்கு இப்போ யோசிக்கலாமல்ல நீ சாவுக்கு பயம் இல்லாத மாதிரி பேசி அப்படின்ட்டு நாங்கள் சாவுக்கு பயந்திருந்தா சரியாக நாங்கள் எதிர்க்க மாட்டோம் நாங்கள் எதிர்த்த ஆக்கள் வந்து சின்ன ஆக்களை எதிர்த்தோமா மூடத்தனமாக யோசிக்கப்படாது நான் அதை செல்லே நல்லா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நாங்கள் எதுக்கணும்னு நினச்சாலே நான் சரியா நல்லா விளையக்கணும் இதுக்கு போகிறோம் என்ன தவிர என்னோட பிரச்சனையாக யார்கிட்டையும் பேத்து கேட்கப்போடா என்னோட பிரச்சனையாக என்னட்ட வாங்கோ
கோவந்தாவம் இல்லை என்னத்தை என்ன கோவந்தாவத்தை விடுங்களே தெரியாத என்னத்தையும் தான் பரவாயில்ல தெரியாண்டு வைங்களே நான் அதை தெரிஞ்சுக்கணும் வந்து செல்லுவேன். ஆனால் அதை விட்டுட்டு இந்த இந்த குறைக்கு மனுஷன்ற உடம்புறைக்கு ஏண்ட இல்லை ஏண்டதை ஏன பற்றி பேசினது இதுக்கு போகிற இன்னொரு மனுஷனை பற்றி எவனாலும் கூட்டாளியோ லீக்கானோல அவனோளுக்கு ஜோக் அடிப்பானோ அவனோட மனசில் ஒன்றுமில்லை கூட்டாளியோ செட்டி கட்சியில் அவனுக்கு அதுக்கு தான் செல்லு அவன்ற சரௌண்டுள்ளுக்கும் நாங்கள் போட அப்படி போகிறேன்னு சொன்னால் அவனோட கல்ச்சர் தெரிஞ்சிக்கணும். இப்போ சின்ன பொடியனோட செட்டிக்குன்னு சொன்னால் அவனோளுக்கு எப்படி அவனோட பேசினா அவனோளுக்கு எப்படி சந்தோஷமிக்கும் அவனோட மனசு இதாதுன்னு தெரிஞ்சிருந்தால் தான் அவனோட பேசி பேசணும். பெரிய செட்டுள்ள போய்த்து அவனோட பேசச்சில இது இல்லைண்டா அப்படி தான் பேசி அது தெரியாமல் சும்மா போய்த்து அந்த இன்னொத்தன்ற குறை அடுத்து பாவாடை ஒன்று தாரேன் சரியா எடுத்து கட்டி கொண்டு ரோட்டில் போத்தான் இருக்கு இதுக்கு போகிறோம் சுவராக நான் தருவேன் வேணாச்சா. நான் இந்த ஏழாத்தான் நான் செல்ல மாட்டேன் என்னால் ஏழும்டாத்தான் நான் செல்லுவேன் வேணாச்சா அப்படின்னு சொல்ல. இப்போ எல்லாருக்கும் பொதுவாகிக்கணும் எல்லாருக்கும் ஒரு சட்டம் உண்டிக்குதல்ல. இப்போ நீங்கள் இப்படி கேட்கணுமல்ல எங்கள்கிட்ட இப்போ நீங்கள் வருஷக்கணக்கு நின்ற டைம் அந்த டைம் இதாக கேச்சு அடே நல்லா விளங்கணும் சரியா. இந்த அரசாங்கத்துள்ளுக்கு இப்போ பொலிஸ் உள்ளுக்கு போய்த்து பாருங்க வாக்க பொலிஸ் உள்ளுக்கு ஆக்கோல் யார் சரி இக்காதா ஒரு 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 ஆளாலும் மிக்காதுக்குள்ள ஏன்னு சொன்னால் நாட்டை பெஸ்ட்டுக்கு எப்படி தெரியுமா தப்பு செய்ய செல்லுது தப்பு செய்ய சொல்லிட்டு தப்பு செய்யத்தை பார்த்து நின்று தெரியாத மாதிரி போய்த்த அது ஒரு ஒரு பெரிய ஒரு சிஸ்டம் ஒன்றுக்கு அதை ஓடிட்டிக்குது விளங்கிச்சா. எத்தனை சின்ன இதில் மிஸ்டேக் அந்த நான் மடையன்னு ஏசினே யாருக்கு தெரியுமா மடையன்னு நான் 4-5 பேசினேன் தானே விபக்சரைக்கு அவ்வளோ பேருக்கு ஏன்னு சொன்னால் அவனுக்கு தூசளவு மூளையும் இல்லை மனுஷனோல அந்த இப்படி மனுஷனோட வாழையில் மனுஷனோட ஆளையில் விளங்கிச்சா. மனுஷனோட எல்லாருக்கும் வாழையில் ஆளுக உரிமை வந்து ஒரு சில பேருக்கு தான் அந்த மாதிரி டீம் தான் இப்போ புதுசாக வந்து டீம். இப்போ இதுக்கு போகிறாலும் மடையனாகாது விளங்கிச்சா. இன்னொரு இப்போ துவேசம்னு மயிருக்காதை வருஷக்கணக்காக சொல்லி கேட்டீங்கன்னா மயிறு அடே அவனோளுக்கு வேலையே இல்லைடா துவேசம் வேலையில் நான் பல இனத்தை வச்சு சொல்லேன் அவனோளுக்குள்ள துவேசம் வேலையில் ஒன்றும் வேலை அவனோட ஃபன் எடுத்துகிட்டு அவன் அடே மோட என்ன வாயை கிளப்பிக்க போடாது நல்லா நல்லா இதாக்கி விட்ருவேன் வினைச்சா. இன்னொரு மனுஷன் பேசிய கதைக்கே பாஷை வினைச்சா பாஷையை பழகிக்கணும் பாஷையை பழகாமல் போய்த்து பேசலாம் இல்லை நாங்கள் நிற்க இந்த நாட்டில் சிங்களம் செல்லு அந்த பாஷை தான் பெஸ்ட்டு கீக்குது விளங்கிச்சா. அப்போ அந்த பாஷையை மயிர அந்த பாஷையை பலா தண்டவணும் அந்த பாஷையை பலாமல் எப்படி மயிர் புண்டைக்குள்ளே இந்த நாட்டில் நிற்கித இது இந்த உன வாப்பற உம்மரோ இந்த இதா இந்த இந்த நாடா இது இந்த நாட்டில் நாங்கள் வைக்க எல்லையை தெரிஞ்சுக்கணும். நாங்கள் வைக்க கொஞ்சம் ஆக்கோள் தானே நாங்கள் அவ்வளோ பெரிய ஆக்கோள் இல்லை வேறு நாடு ஈக்குதான் இருந்தாலும் எங்களை மதிக்காமல் இல்லை வருஷக்கணக்கு நாங்கள் எல்லாரோடையும் பழகிக்கும். அது எந்த தெரியுமா துவேசத்தை உண்டு பண்ணிவிட்டு நான் கண்டிக்கேன் எனக்கு கண்ணால் நான் காணாமல் செல்ல மாட்டேன் கண்ணால் கண்டிக்கேன் துவேசத்தை உண்டு பண்ணிவிட்டு அந்த துவேசத்துள்ளுக்கும் சல்லி தேடுது துவேசம் இப்போ உருவாக்கி விட்டாச்சு அதை வச்சுட்டு அதுள்ளுக்கும் சல்லி தேடு. நான் அதான் செல்லிக்கேன் என்கிட்ட கேட்க வந்தால் ஒத்தொத்தனையாக நான் செல்லுவேன் சரியா. இதுக்கு போகிறோம் ஏண்ட ஒரு சின்ன மிஸ்டேக்கின்னு யோசிக்கப்படாது இந்தா பேசி போட்டிக்கேன் பேசிக்கேதோ அது இதில் அவளுண்டா என்கிட்ட கேளுங்க. அதை விட்டுட்டு ஏண்ட கதையோ என்ன கதையோ ஒரு இவ்வளோ காலம் வருஷக்கணக்கு பேசிக்குது சரியா. வருஷக்கணக்குக்கு மேலே நான் இவனை பற்றியும் பேசல நான் இவனை பற்றி பேசிக்கேன் நான் இவனையாலும் பற்றி நான் இவனை பற்றியும் பேச வரல சரியா. என்னை பற்றி பேசுறதுக்கான உரிமைக்குன்னு சொன்னால் என்னோடைக்கு உப்பரிமை பொக்கை ஆகிக்கணும் உப்பரிமை பொக்கைன்னு சொன்னால் நோமல் பொக்கை இல்லை சரியா. நான் எந்தையோ வேலை செஞ்சு அவனோட நின்று அவனோட திண்டு குடிச்சு அப்படிக்க அந்த உரிமரை அவன் ஒரு வார்த்தை கொஞ்சம் பேசலும் எங்களை பற்றி சரியா. இல்லாட்டி ஜென்ரேஷன் தெரிஞ்சு சரியாயிக்காம பேசணும் அதை விட்டுட்டு இந்த சொங்கி பயலோ பேசுகிற மாதிரி இருந்துச்சு இப்படியா இல்லை. இப்போ யோசிக்கலும் நான் எந்த பெரிய சண்டி நான் சண்டி இல்லை நான் சண்டியும் இல்லை நான் சரியா நான் சாதாரணமான ஒரு மனுஷன் சரியா. ஆனால் வந்து என்னட்ட ஒரு ஜாதி இந்த கேரக்டருக்கு விளங்கிச்சா என்கிட்ட கேரக்டர் சரியான மாதிரி வித்தியாசம்.
நான் வந்து என்ன கஸ்டமர் இருக்கேன்னு வைங்களே, நான் இப்போ ஃபோன் செய்த காலத்திலேருந்து நான் ஃபோன் செய்தேன்னு வைங்களே, ஃபோன் செய்த காலத்திலேருந்து கஸ்டமரோட பக்கத்தை மட்டும்தான் நான் பார்ப்பேன். நான் வந்து கஸ்டமர் இல்லாத பக்கத்தை அடுத்த பக்கத்தை பார்க்க மாட்டேன். ஏன்னு சொன்னால் இப்போ நான் ஃபோன் ஒன்று செஞ்சால் ஒரு 300 தான் எடுக்கேன்னு வைங்களே, அந்த 300 மேலே எனக்கு ஒரு ரூபாயும் எடுக்கிறது மனசு வராது. ஆனால் ஃபோன் செய்தவனுல பாருங்க, ஒரு கிழமரை கார் வாங்கிடுவானு, சரியா 2ஆவது மாதம் சொப்பர் வாங்கிடுவானு, 3ஆம் மாதம் யூஎஸ்ஏரை போய்த்து செட் ஆயிடுவானு, அப்படியே செட்டில் ஆகி அவனு. அதுதான் ஃபோன். நான் ஏண்ட லைஃப்பில் எல்லாத்தையுமே அழிச்சிக்கானு ஏண்ட, சரியா. நாங்கள் ட்ரீம் ஒன்று வச்சு வாழ்ந்தவனும், எங்களோட வாழ்க்கிற பெரிய ட்ரீமும். நான் சின்னத்தில் இருந்தே நான் செல்வேனே, நான் செல்லாம் எங்கட பொடிய மாதிரி உள்ளுக்கே நான் செல்ல பொடிய மாதிரி சிரிப்பானோல். ஆனால் பொடிய மாதிரி தெரியும், பொடிய மாதிரி சிரிப்பானோல். நீங்கள் வேணுண்டா யார் வேணா பொடிய மாதிரி உள்ளு கேளுங்க, நான் அவனுக்கு அநியாயம் நினைக்கவும் மாட்டேன், விட்டு கொடுக்கவும் மாட்டேன். ஆனால் இப்படிக்கு மேனேஜ் பண்ணதுக்கு எங்கட பொடிய மாதிரி அடுத்த பொடிய மாதிரி இருப்பானோல். இப்போ வேறு ஊருக்கு மேலே ஒரு ஊர் இன்னொரு அப்படி மேனேஜ் பண்ணதுக்கு அந்த ஒரு சில இடத்துல ஒரு சிலத்தை பிரேக் பண்ணதுக்கு வாய்ப்பிக்கு இல்லைன்னு சொல்லல. அதுக்குண்டு எயினையுமே விட்டு கொடுக்க மாட்டேன், அவனையும் விட்டு கொடுக்க மாட்டேன், எங்கடவனுக்குள்ள அவனையும் விட்டு கொடுக்கவும் மாட்டேன், அவனுக்குள்ளே எங்கடவனுக்குள்ள விட்டு கொடுத்தும் இல்லை, விட்டு கொடுக்கவும் மாட்டேன் நான் தெரிஞ்ச. ஆனால் எங்களோட லைஃப் ஒன்றுச்சு. இப்போ எங்கள் பொடிய மாதிரி உள்ளுக்கெல்லாம் பைக் இருந்துச்சு, இதெல்லாம் இருந்துச்சுன்னு ரோட்டை பைக்கெல்லாம் எடுத்துகிட்டு பைக்கை தூக்கிட்டு போனோம். ஒன்று உம்மரை வாப்பற ரோட்டாடா மயிராண்டி, நான் ரோட்டையும் தூக்கிட்டு போவேன், மயிருக்குள்ளேயும் தூக்கிட்டு போவேன், சரியா. நான் மட்டும் இல்லை, எவன் வேணாம் பைக்கை தூக்கிட்டு போவானோ, போலீஸ்காரனை தவிர எவனுக்கும் கேட்கல. யார் ரோட்டுன்னு நினச்சி நிற்கேன் உங்களோட. பொம்பளை கூட்டமும் மாம்புளை கூட்டமும் போய் விடுவேங்களேடா போலீஸுக்கு போவோம், மயிருக்கு போவோங்களேடா போலீஸுக்கு. 1வது போகிறேன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், சரியா. 1வது நடு வைக்கிதக்க திக்கட்ட எல்லாத்தையும் கொண்டு போய்த்து அதான் செய்யலேன். எந்த செய்யலுமோ செய்வேன். நான் போவேன். எந்த செய்யலுமோ எந்த செய்ய இயலாதேன்னு மிக்குதா அதையும் செய்வேன். ஏண்டா எங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருந்துச்சு. இப்போ இப்படி யோசிக்க ஆக்கோளுக்கும் எங்களை வித்துட்டல இவ்வளோ இப்போவும் வாழ்ந்து நிற்க எங்களை வித்துட்டான். எந்தன்னு சொன்னால் நாங்கள் எக்கேடு கேட்டு நாசமாக போனாலும் பரவாயில்ல, போனாலும் பரவாயில்ல. தாண்ட புல்ல தானோட ஈக்கிய மனுஷனோ அந்த அப்படி ஜோலியாக ஃபன்னாக அப்படி இருந்தால் போதும். அந்த அதுக்குத்தான் நாங்கள் மன்னிக்கவே மாட்டோம், மன்னிக்கவே போடாது. மன்னிச்சா அது எங்களையும் ஒரு சில பேர் எவனோ ஒருத்தன் எங்களுக்கு தெரியாதவனால் நம்புவானல்ல, அடே இவனாலையால் நியாயம் கிடைக்கின்ற அது சுட்டி மன்னிக்க மாட்டேன் நான். விளைஞ்சா இவனாலையால் நியாயம் கிடைக்குமேன்ற மாதிரி என்ன எவனோ இப்படி யோசிக்க ஒன்றே நம்பிக்க. அடே எங்களை நம்பாதவன் எவனுமே இருக்கலை. நாங்கள் பழகின இதாக்கினோடத்துல நாங்கள் அதான் எங்களுக்கு எந்த சல்லி இல்லாமல் எந்தக்கு நீ இதெல்லாம் செய்தேண்டு அந்த நம்பிக்கைக்காக தான் செஞ்சோம் நாங்கள் இவ்வளோ காலம். இப்போ விளங்குது அந்த விசுவாசம் அது இதுண்டு அந்த நம்பிக்கைன்றது அது ஒரு லவ் மாதிரி அதான் செல்லுது. அந்த அந்த ருசி இல்லாத, சரியா, ருசி இல்லாத ஆசை இல்லாத மனுஷன் அந்த ஜடம் ஈக்குதே அவனுக்கு விளங்காது. அதாவது நம்ம அது வந்து அந்த கல் ஈக்குது, கல் அடுத்து வந்து அந்த மரத்துக்கு முசுறு ஈக்கல அதுகளுக்கு ஈக்கல. அப்படி இல்லாமல் அந்த ருசி இல்லாத அந்த ஈக்கிய மனுஷனுக்கு அதெல்லாம் விளங்காது. விளங்கிச்சா ஈக்குதல்ல. பும்புலோவில் பார்த்தோன்னே மட்டும் அந்த அந்த ஈக்குத அந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கு போகிறோம் காமத்தில் காமம் இல்லை, காமம் மட்டும்தான் இந்த 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 இவ்வளோ காலம் இந்த கல்லை நோட்டைக்கும் பட்ட மூழ்ற அருவறுப்பான மூழ்கார் நூல், சரியா. ஆனால் வந்து அதை இப்படி அல்ல, பொம்புலோல் ஈக்கிதோல் தான் அதுவோல தப்பாகவே பேசுவீங்களோ. நீங்களும் ஆம்புலோல் தானடா. அடே இன்னொரு இப்படி ஒண்டிக்கு அதை எந்த தெரியுமா, அது லேசிக்கு பேசுயல்ல பொம்புலோவில் பற்றி. ஆனால் எங்கடா பொட்டிய மாதிரி செட்டு உள்ளுக்குண்டா பேசமா எங்கடா இப்படி ஒண்டிக்கியால பேசுறதுக்கு ஒரு செட்டிக்கு, சரியா, வயசு ஒண்டிக்கு. அந்த வயசுக்கு போகிற பேசப்போடா. இப்போ கல்யாணம் முடிச்சுட்டேன்னு வச்சா அதுக்கு போகிற எப்படி இன்னொரு பொம்புளையை பற்றி பேசு. அப்போ ஓண்ட பொம்புளை இந்த வானத்தில் இந்த புழுந்த மனுஷனுல பேசல. அப்போ நீ கல்யாணம் முடிக்க போடா, சரியா. அப்போ கல்யாணம் முடிச்சுட்டே எங்களோட தானே இதுக்கு போகிற பேசிட போடாது, என்னை காதில் கேட்டுற போடாது. நீ தண்டியா இதெல்லாம் கேட்க போடா, என்ன பேசிட போடாது. ஏண்டா
தனக்கு பொம்பளை ஒண்டிக்கானல அப்போ இன்னொரு பொம்பளையை பற்றி அப்படி பேசுவேண்டா பேசல் அப்படி பேசுன்னு சொன்னால் சரியாக ரூல்ஸை விளையங்கணும் சரியா அப்படி பேசுன்னா உங்களோட பொம்பளைக்கும் ஒரு ரூல்ஸ் தான் உங்களோட பொம்பளை மாம்புளை பற்றி பேசினதே நீங்கள் சண்டை பிடிக்க போகக்கூடாது நடு எல்லாருக்கும் உண்டுது விளைஞ்சா மாதிரி அந்த சின்ன நடு இல்லை உன்னோட பொம்பளை வைத்து நடு ஓட்டாலும் நீ போடுற மாதிரி இல்லை சரியா பொம்பளோட ரூல்ஸ் எனக்கு தெரியும் சரியா பொம்பளோட நடு கொண்டு போட்டால் உன்னோட சொத்தோட சேர்த்து அவ்வளோத்தையும் கொடுக்கும் போய்த்து நடு போட்டால் வேலை நடக்கல இல்லையா இப்போ நடு கொண்டு போட்டு பாருங்க சரியா சும்மா சின்ன எந்தியாலும் அடிச்சுக்கோங்க எந்தியாலும் சண்டை பிடிச்சோன்னு நடு கொண்டு போட்டுவோம் சரியா நடுன்னா எந்தன்னு எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு தெரியாமல் இல்லை சரியா எங்களுக்கு தெரியும் எந்தன்னு சொன்னா பொய்க்கு பெய்த்தாச்சு ஃபைலை தூக்கியாச்சு இதாக்கியாச்சு வந்தாச்சு அதானே செல்லுவோம் நாங்கள் நாட்டோட இந்த ஆக்களோட அப்படி நாங்கள் பார்க்கல நாடு விட்டு நாடு அப்படி தான் பார்த்தோம் மேலுண்டா இந்த எலன் மஸ்டருக்கு இந்த இதுக்கு சேட்டலைட்டுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணி உலகத்தை கண்ட்ரோல் பண்ண மாதிரி அந்த இல்லை அப்படி நான் செல்லு அதை மாதிரி தான் நாங்கள் யோசிக்க விளங்கிச்சா இந்த 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 அதான் எங்களுக்கு எதுவும் ஆசை இல்லை எங்களுக்கு அதுக்குன்னு எங்களை பார்த்தோன்னா அந்த பயந்து அப்படி இல்லை ஆண்டவன்ற முன்னுக்கோ சரியா ஆண்டவன்ற முன்னுக்கு எல்லாருமே உண்டுடப்பா ஆண்டவன முன்னுக்கு எல்லாரும் அதான் செல்லு தப்பு செய்யக்கூடாது இந்த அரசாங்கம் செல்லுன்னா தப்பு செய்தன்னு சொன்னால் தப்பு செய் ஓண்டியத்தை செய் இன்னொத்தன்ற மனசு நோகப்படாது விளங்கிச்சா இப்படிக்கல்ல மனசு நோவுதுன்னு சொல்லியது அந்த வெட்டி பேசிய ஒரு கூட்டமிக்கு அன்னிவாரமாக சாத்திக பண்ணி செல்லுவேன் சரியா மர தண்டுவம்னு சொன்னால் மூத்தரம் ரோட்டவோ பெரிய சண்டிகம்மை காட்டி நின்று மூத்தனை ரோட்டில் போகும் மர எந்த கதையும் இல்லை நான் என்ன சொன்னால் ரிலீஜன்ஸ் உள்ளுக்கு குழப்பம் பாரத்துக்கு காரணமே இந்த பொன் சொல்லிட்டேன் நான் இப்போ இப்படி இருக்கல இப்போ நான் ஏசிய காரணம் எத்தனை சொன்னால் இப்போ நான் இந்த பொன்சு நான் சொன்னேனே அது அதையும் ஒரு மனுஷனோட இன்னொரு மனுஷன் அப்படி செல்லச்சில அது மனசு நோவும் ஏன்னா அதே அந்த மனுஷனோல் இந்த இதாகி வேணும்னு இதாக்கி கொந்தில்லையால அந்தக்கு யோசிக்கலும் இந்த அப்போ நீ அதுக்கு சப்போர்ட் பண்ணு அடே எல்லாருக்கும் மீக்கே எல்லாரும் மனுஷன்டா இப்போ வேறு நாடுக்கு அமெரிக்காய்க்கு சரியா சைனாய்க்கு துபாய்க்கு எல்லா நாடும் மீக்குது அந்த மனுஷனுக்கும் ஒரு அழகான பேர் ஒன்று கொடுத்து சரியா ஒரு நான் செல்லல சரி நல்லம் அப்படி செல்லல எல்லாரையும் மதிக்கணும்னா சொல்லுவேன் விளங்கிச்சா இதென்னு சொன்னால் அந்த இல்லை அதை பாருங்களேன் அந்த உதாரணம் காட்டுது இப்போ ஆண்டவன் தான் படைச்சிக்கான் இந்த ஒவ்வொரு இதை இந்த ஜெண்டரை படைக்க ஆண்டவன் அல்ல அந்த மனுஷனும் கேட்டு அதை சப்போர்ட் பண்ணலை நான் இருந்தாலும் அந்த உதாரணம் காட்டுறதுக்கு அந்த பேரை யூஸ் பண்ண மாதிரி அது எனக்கும் கொஞ்சம் அப்செட்டாக தான் எந்தன்னு சொன்னால் அது இப்போ வருஷக்கணக்காக நான் பார்க்கேன் வருஷக்கணக்குலேருந்து அந்த டைம்லேருந்து ஒரு மனுஷனுக்கு ஒரு ஏசி என்ன மனநிலைமறை நாங்கள் வைக்கொண்டு அது இன்னொரு மனுஷனை உதாரணம் காட்டுறதுக்கு அப்படி ஒன்று சொல்லியது அது அவ்வளோ இது ஒன்று இல்லை அதுக்கும் எந்தியான ஒரு பரப்பத்தில் தண்டுவம் உண்டு கொடுக்கறதுக்கு மாதிரி எந்தியான் செய்யணும் அப்போ தான் அது போலும் கண்ட்ரோல் ஆகும் ஏண்டா மனசு நோவப்படாது மனசு யார் இப்போ ஆம்புலண்டு சொல்லுதானே பெரிய ஆம்புல அப்போ பொன்ஸ் அப்படி சொல்லுதானே அப்படி அந்த பொன்ஸ்னு சொல்லு மனுஷனிக்கானே அது அவனு மனுஷன் அல்ல அவன் இந்த ஆம்புலண்டு செல்லிய மனுஷனிக்கானே ஆம்புலண்டு செல்லியவன் அவன் பொம்புலை உண்டை பற்றி வாழ்க்கையே பேசிக்கப்படாது இதை தப்பாக நினச்சி பேசிக்கப்படாது அப்போ தான் அவன் ஆம்புல எப்படியும் பேசிப்பானல்ல அப்போ எப்படி அவன் அந்த மனுஷனுக்கு பேசுவான் அப்போ பொத்தி நிற்கணும் சூத்தையும் பொத்திக்கணும் எல்லாம் பொத்திக்கும் நிற்கணும் அப்படின்னு நான் சொல்லுது சரியா அப்போ அது முடிஞ்சு அப்போ இப்படியும் நிற்கல இப்போ நாங்கள் எந்த சொன்னாலும் அது நம்பாத ஒரு கூட்டம் மீஞ்சி நம்பின ஒரு கூட்டம் மீஞ்சி இந்த நம்பாத கூட்டம் மீக்குது இந்த கூட்டம்தான் ஆஹா இந்த அந்த நபி அவங்களோட காலத்தில் அந்த ஜாஹிலியா கூட்டம்னு ஒன்று இருந்துச்சு அது மாதிரி ஒன்று தான் எந்தன்னு சொன்னால் அந்த பாதி இந்த இப்போ செல்லியத்தை ஒத்துக்கவும் இல்லை நான் செல்லியத்தை ஒத்துக்கவும் இல்லை விசாரித்து பார்த்து அதை தெரிஞ்சிக்கவும் இல்லை புதுசாக உண்டை படிக்கவும் இல்லை சரியா ஆனால்
நாங்கள் சேர்த்தியோ செல்லுதோம் ஏதோ ஒரு நலவுண்டு யாருக்கோ நடக்குன்ற மாதிரி விளங்குது. அப்போ என்ன தெரியுமா செய்தாத அதை செய்யவே விடக்கூடாது. அதை எப்படியாலும் இல்லாமாக்கி எந்த நினச்சி நிற்க உண்டு. அது இப்போ மாதிரி ஏசியலை ஏன்னு சொன்னால் ஆக்கோல் கொஞ்சம் எல்லாம் இப்போ சமாஜம் சரியாகி வருதில்லை. இதே இந்த சேனல் கெரியம் சரியாக அந்த பெஸ்ட்டுக்கு அந்த அரசாங்கம் தொடங்க டைம் என கை ரீக்கல இந்த ஃபோன் நல்லா கிளின்னு கிளி. இப்போ எப்படி யோசிக்கலும் சரியா? இப்போ ஃபோன் இல்லாமல் இந்த யூடியூப் போட்டிக்கலாம் மயிறு கேலாம் அப்படின்ட்டு. நான் ஃபோன் இல்லாமல் ஒரு நாள் நின்றாலும் நான் இப்போ ஃபோன் இல்லாமல் ஒரு நாள் நிற்கன்னு வைங்களே அது வந்து முழு கல்லநூலுக்கும் ஆபத்து. முழு கல்லநூலுக்கு என்ன ஃபோன் ஈந்தாலும் ஆபத்து, ஃபோன் இல்லாட்டியும் ஆபத்து. எந்தையும் தான் அவனுக்கு ஆபத்து. அவ்வளோதான். எந்தன்னு சொன்னால் அவனும் அதான் செல்லுது தான் செய்ததீக்குதே தான் எந்த செஞ்சாலும் எனக்கு தெரிஞ்ச அளவுற இப்போ அவனோளும் சல்லி எல்லாம் இதாக்கிட்டு இப்போ அவனோட சல்லிற வேறு இல்லை. எனக்கு தெரிஞ்ச அளவு கல்லநூல் ஏன்னு மட்டும் சல்லியை தேடி 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 சல்லி இந்த காணி பூமி அது இது எல்லாத்தையும் இப்போ வேலை இல்லை. எந்தன்னு சொன்னால் இப்போ எல்லாம் ஆக்கோளுக்கும் இப்படி ஒன்றிக்கல. ஆக்கோல் நினச்சி நிற்க வந்து ஆக்கோல் வந்து ஆக்கோல் டீக்கிதே ஊடுவாசல்கள் காணி பூமி அதெல்லாம் பறிக்க போகிறா. அப்படி ஈனையும் கல்லனோடுற வேலை நல்லா வேலைக்கணும் சரியா? இந்த அரசாங்கம் மீக்குது யார காணி பூமியோ யார ஊடுவாசலோ இதை இதாக்கல. இந்த அரசாங்கம் என்ன தெரியுமா செய்யும்? யார் இந்த இப்போ இப்படியால சல்லி தேடினதை பார்க்கல. சல்லி எப்படி தேடிக்கின்னு பார்க்கத்தான் நல்ல ஓணும். எப்படி தேடிக்கின்னு பார்க்கத்தான் நல்ல ஓணும். எந்தன்னு சொன்னால் இப்போ கொண்ட்ரோல் ஒன்று இல்லாட்டி எப்படி இப்போ ஒவ்வொரு மனுஷன் கடை ஓட்டு முக்கி தடமாறி இந்த சல்லி தேடுவான். 1 ரூபா 5 ரூபா 10 ரூபா. அந்த மனுஷனை பார்த்து சூத்திர தட்டி தட்டி சிரித்து சிரித்து நிற்காதானே இவன் என்ன புண்டைய சல்லியை தேடுவான். இவன்ட்டு ஒரு பைக் இல்லைவா பைக் இல்லை ரெடியாகி போலினுக்கு ரெடியாகி நிற்கணும். இப்போ விளங்கிச்சா? எந்தன்னு சொன்னால் அதான் செல்லு எனக்கு மாதிரி சீரியஸாக பேசலை. எந்தன்னு சொன்னால் இப்போ வந்து அந்த எனக்கு விலங்கு இல்லைன்னு சொன்னால் இந்த கள்ள நூல் எல்லாம் சும்மா அந்த ஆக்கோலு அது என்ன தெரியுமா? அந்த பெரிய பலை ஒன்று மாதிரி வச்சுக்கொண்டு அந்த அது எந்த பலைன்னு செல்லது நிரந்தரம் இல்லை. நல்லா விளங்கிக்கணும். நாங்கள் வந்து எதையும் தெரிஞ்சுக்கொண்டு இது பண்ணணும். அது சுட்டி தான் இப்போ இப்படி ஒரு அரசாங்கம் வந்திக்கானே இதுரைக்கவனுக்கும் நல்லாவே தெரியும். ஏன்னாச்சா பலாண்டு செல்லு கொஞ்ச நாள் வந்துச்சு கோட்டா வந்தான் விரட்டினானு, அடுத்து ரணில் வந்தான் விரட்டினானு, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக விரட்டினாதனால அப்படியா இல்லை. அது மாதிரி நடக்குன்னு தெரிஞ்ச சுட்டி தான் முழு பலையையும் எடுத்து உண்மையாகவே பவர்ஃபுல்லாக மாற்றி ஆக்களுக்கும் ஃபுல்லாகவே எல்லாருக்கும் பிரித்து கொடுத்தாச்சு. அப்போ வந்து எல்லாரும் வாழுது. யார் தப்பு செய்தோ போங்க விளைச்சா அவ்வளோதான் விளைச்சா. அப்படி இல்லாமல் அந்த பெஸ்ட்டுக்கு அந்த பலைக்குது பல ஜாதி எல்லாம் பலையை பைத்து எடுத்துக்கும் சேப்புக்குள்ள ஓட்டுக்கும் அநியாயம் அது நல்ல விளைவிக்கணும். எந்த தெரியுமா இவ்வளோ காலம் எந்த தெரியுமா நடந்த ஆக்களுக்கு வந்து ஆக்களுக்கு ஒரு அந்த இதொண்டு காட்டு இலூஷன்ஸ்ன்னு செல்லு. அது இலூஷன்ஸ்ன்னு சொன்னால் அது அந்த ஒன்று அந்த இல்லாத ஒன்றை ஈக்கித மாதிரி காட்டு. அப்படி ஒன்றை காட்டிட்டு அதை அந்த பக்கத்துக்கு டைவெர்ட் பண்ணுது. ஆக்கோல எல்லாரையும் அந்த பக்கத்துக்கு டைவெர்ட் பண்ணிவிட்டு இங்கால பக்கத்தால் செய்த எல்லா அட்டூழியத்தையும் செய்யுது. அது சரிதான் சரியா? அந்த எந்தன்னு சொன்னால் ஆக்கோலும் மோடையல்ல. ஆக்கோல் வந்து மோடன்னு செல்லுறதுக்கு விருப்பம் இல்லை. எந்தன்னு சொன்னால் ஆக்கோலுக்கு விலங்காட்டி ஆக்கோல் விளப்பம் இல்லாமல் இருந்தது பரவாயில்ல. ஆனால் விளப்பம் மீந்து நாங்கள் செல்ல வந்தோமே எல்லாத்தையும் வந்து சென்னோமே செல்லிய காலம் எங்களை தப்பாக ஏன்னு மட்டும் நினச்சது. தப்பாக நினச்சது எனக்கு அவள் இல்லை சரியா? இதில் பெரிய ஆக்கள் மாதிரி கல் பட்ட தசையனோலின்னான் ஆக அடிச்சே கொண்டு ஓட்டுருவேன். அடித்து கொண்டே ஓட்டுருவேன். எந்தன்னு சொன்னால் பொம்புலன்னு செல்லு வந்து ஒரு அந்த ஃபைட் பண்ணலாம். அப்படி அந்த மனசளவுற வலிமைக்கியதான் சரியா? ஆண்டவன் அப்படியெல்லாம் உருவாக்கிக்கான். அப்படி அது அழகு ரசிக்கிறதுக்கு அப்படிக்கே. ஆனால் பொம்புலோட்டிக்கு குணம் ஆம்புலட்டை வரக்கூடாது.
அப்படி உண்டிக்கல பொம்புலோளுக்கும் ஒரு ஆட்டிடியூட் இருக்கு அது ஒரு கத்தி அழகு ஃபன் அப்படி பொடிய மாட்ட ஒரு கத்தி உண்டி அப்படியல்ல ஆனால் பொடிய மாட்ட அந்த கத்தி மாதிரி ஒன்று எடுத்து பொம்புலோட குணம் இல்லை அது பொம்புலோட ஆட்டிடியூட்ற கொஞ்சம் எடுத்து அது ஒரு அருவறுப்பு வேற ஒன்றும் இல்லை அதான் அப்படியே அந்த கொண்டாந்து அவளோட பொய்க்கு சிரித்தாலும் சரியா எனக்கு தெரிஞ்ச நான் இதை செல்லேன் பொம்புலோட எனக்கு வேறு செல்லேத்து கொண்டுமே இல்லை நான் அந்த அளவுக்கு பெருசாக இதாக்கல நான் எல்லா ஜெண்டரையும் நான் எல்லா ஜெண்டரும் ஒன்று தான் எனக்கு வேற இல்லை பொம்புலோ லாம்புலோன்னு இல்லை சட்டம் அப்படி இப்படின்ற வச்சுல அதெல்லாம் வேற இல்லை சரியா அப்போ அதிலே மீஞ்சி போய்த்து அவ்வளோக்கு பெரிய ஆக்கள் மாதிரி அவ்வளோ சிரிச்சா அப்படி இருந்தாலும் அது அவ்வளோக்கே அருவறுப்பு மாதிரி எனக்கு தெரியுமல்ல தெரியாமல் இல்லை எனக்கு தெரியாமல் இல்லை எனக்கு லவ்வை பற்றி தெரியும் சரியா எல்லாத்தையும் பற்றி தெரியும் எனக்கு தெரியாத நான் தெரியாதுன்னு முதல் சொல்லுவானே நான் வந்து லவ்வாக இருந்தாலும் ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணிக்கேன் நான் மனுஷன் உள்ளுக்கு எப்படி காதல் ஒன்று எப்படி உருவாகி வரும்ன்ற அளவுக்கு நான் ரிசர்ச் பண்ணிக்கேன் நான் செய்யாத எல்லாத்தையும் நாங்களும் இப்படியெல்லாம் தப்புன்னு ஒண்டிக்கணும் எங்களை எல்லாத்தையும் நான் இப்போ ட்ரை பண்ணி பார்த்திக்கோம் அதோட விட்டு வீசிடுவோம் என்ன சின்ன அதில் அவ்வளோதான் அதோட முடிஞ்சு அதில் வேறு இல்லை அவ்வளோதான் அதை விட்டுட்டு அதில் பின்னுக்காலே பெய்த்து அதே இதாக்கி அதே லைஃபே அதாக பெய்த்து லைஃபே இதாக்கிட்டு திரிஞ்சுக்கணும் அந்த என்னம்மாவேண்டு சாலையை வடிச்சுன்னு பின்னுக்கால திரியிற கென்சி நாங்கள் இல்லை சரியா நல்லா வேலைக்கணுமே அந்த அதை மாதிரி கேடு கெட்ட ஈத்தர கூட்டம் செல்லத்தோணும் இது யாருக்கு வலிச்சாலும் எனக்கு பிரச்சனையே இல்லை இப்படி ஒண்டிக்கு என்கிட்ட கேட்கலும் நீ நான் தானே லவ் பண்ண மாட்டேன் என்கிட்ட கேட்கல அது என்கிட்ட எப்படி கேட்கலும் நான் லவ் பண்ணவும் மாட்டேன் நான் பின்னுக்கால தெரியவும் மாட்டேன் நான் பின்னுக்கால தெரியதும் இல்லையே நான் யாரை பின்னுக்கால தெரிஞ்சிக்க இப்படி ஒண்டிக்கு ஒரு சில ஆக்களை பார்த்தோன்னே உண்மையாகவே அழகாய்க்கின்றா அழகாய்க்குது அவ்வளோதான் நான் இந்த இவனோ மாதிரியா இது இப்போ கொஞ்சம் சிரித்தோடனே பொம்பளை ஒன்று சிரிக்க பேசோடனே கொஞ்சம் அதுக்கு அதில் பின்னுக்காலே அப்படியெல்லாம் இல்லை ஆளாயிண்டா இல்லைண்டா இல்லை எங்கள்கிட்ட அந்த சரியா அந்த எங்களை வந்து இப்படியல்ல நான் சொல்லிக்கேனே நான் லவ் பண்ண அப்படி ஒன்றே இல்லை அதான் இந்த கல்லணோ கூட்டத்தில் அப்படி ஒன்று ஈந்திருந்தாலும் நான் லவ் பண்ணியிருந்தாலும் இல்லை என்ன பிரச்சனையெல்லாம் எனக்கு கொண்டு போட்டி பண்ணோட எனக்குன்னா சொல்ல தெரியாது ஆனால் இப்போ என்ன நான் அநியாயம் செய்ய மாட்டேன் யாருக்கு சரியா எனக்கு ஒன்று பிடிச்சிட்டுன்னு வைங்களே லவ் இல்லை எந்த ஆயிருந்தாலும் எனக்கு ஒன்று பிடிச்சிட்டுண்டா அது எவன்ட கொம்பனாக இருந்தாலும் கொம்பை முறித்து கயிறு எடுப்பேன் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் சரியா அப்படி ஒண்டிக்க என்கிட்ட குணமே அதுதான் சரியா அதுக்குன்னு கள்ள நூல் ஈக்கானோ தானே இந்த கள்ள நூலுக்கும் மன்னிப்பு கொடுக்கறதுக்கு மாதிரி அப்படியே ஒரு அந்த ஒன்று ஆக்களுக்கு வருவானே அது வந்து இப்போ கொஞ்சம் உங்களுக்கும் அது கொடுக்க மனசு மாதிரி அப்படி ஒன்று வருது எனக்கு வராது எனக்கு கனவுரையும் வராது ஏன்னு சொன்னால் இப்போ நான் அந்த டைம் சொன்னேன் எனக்கு கழுத்தை மிரிச்சு கொண்டு சோறு தின்னானோல் அது வகுத்துக்குள்ளே சமைச்சு நாங்கள் நம்ப மாட்டேங்க உண்மையாகவே அது நடந்துச்சு அதான் சொல்லேன் ஏண்ட பிரச்சனை எந்த எதுண்டாலும் என்னட்ட மட்டும்தான் பேசவும் கதைக்க முடியும் என்னோட குடும்பத்திரை இல்லை என் குடும்பத்திரைக்கு ஒரு சின்ன பபா உண்டாலும் நம்பிடுவான் அவ்வளோதான் எனக்கு சொல்லேன்